என்னதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இஷ்யூ சட்டமன்ற தேர்தல எதிரொலிக்காதுன்னு சொன்னாலும் பல நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான சமிக்கைகளை காட்டியிருக்கு. உதாரணத்துக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டாலே அந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 21 தேர்தலில் ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான சமிக்கைகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 2019 நாடாளுமன்ற தேர்தலையே தெரிஞ்சு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 2026 சீமான் முதல்வர் ஆகிறதுக்கான பல அறிகுறிகளை காட்டியிருக்கு. அதுல 5 முக்கியமான அறிகுறிகளை நம்மளால ரொம்ப கோடிட்டு காட்ட முடியுது. அதுல முதல் விடையும் எப்போதும் மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவு விழுந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமாக இங்க இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் இளைஞர்களை மிக தீவிரமாக இன்ஃபுளுன்ஸ் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சு. உச்ச நடிகர் விஜய்ல இருந்து டிடிஎஃப் வாசன் வர மிகப்பெரிய அளவு சீமானுக்கான ஒரு திரை லாபி சைலண்டா இளைஞர்கள் மத்தியில் வேலை செஞ்சு அது இளைஞர்கள் வாக்குகள் கடந்த முறை விழுந்ததை விட பல மடங்கு சீமானுக்கு அதிகமாக விழ வைத்ததுன்னே சொல்லலாம். இந்த இளைஞர்கள் வாக்குகள் இன்ஃபுளுன்சர்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவு சீமான் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற தேர்தலில் பல மடங்கு இன்னும் வீரியமா விழுறதுக்கான வாய்ப்பு 2026 அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி இரண்டாவதாக படித்தவர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் ஊடுருவி இருக்கு. சீமானுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மட்டும் இல்லாம தனித்து களம் காணக்கூடிய ஒருவருக்கு இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சமூக தட்டுல மிகப்பெரிய அளவு உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது அவர்கள் சார்ந்த குடும்பங்களை தாண்டி அவர்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் பலரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுன்சர் 2026 தேர்தலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு மூன்றாவதாக பாமரர்களாக இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், இப்படிப்பட்ட மக்களின் மனதில் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு. கடந்த காலங்களில் மாபெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இப்போ சீமான் அவர்களும் இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தாரு. அதற்கு மிக முக்கிய காரணம் சீமான் அவர்கள் அந்த மக்களில் ஒருவராக தென்படுறாரு. நம்மள ஒருத்தர் பாய்வா நம்ம எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரியான பாமர மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு இருக்கு. இது வரக்கூடிய 2026 சீமான் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பிளே ஆகும்போது அது மிகப்பெரிய அளவு இன்னும் அதிகமா வேகம் எடுத்து ஒரு பெரிய ஆதரவாளைய சீமானுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றதா இருக்கு. அடுத்து நாலாவதாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், காவலர்கள், இப்படிப்பட்ட அரசிடமிருந்து நேரடியாக சம்பளம் வாங்குபவர்கள் மிகப்பெரிய அளவு சீமானுக்கு ஆதரவாக இந்த தேர்தலில் மாறி இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது. இதை விகடன் கூட ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்திருக்காங்க உளவுத்துறை அறிக்கையின் மூலமா. இந்த வாக்குகளுமே சீமான் முதல்வர் ஆவார், நமக்கு ஏதாவது நன்மை செய்வார் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை 2026 ஏற்படுத்தும். அது இவர்களை சுற்றி உள்ளவர்களையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண வைக்கும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஐந்தாவதாக இந்த 4 போர்சஸும் கம்பைன் பண்ணி அடிக்கும் பொழுது அது சீமானுக்கான ஒரு ஆதரவாளையாக மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடிக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பிற அரசியல் தலைவர்களை தாண்டி சீமான் அவர்கள் பல மடங்கு லீடர்ஷிப்ல உயர வாய்ப்பு இருக்கு. அப்போ முழுக்க சட்டமன்றத்திற்கான தேர்தல், சீமான் முதல்வராவதற்கான தேர்தல் அப்படிங்கும் பொழுது இந்த 4 போர்ஸும் கம்பைன் ஆகி ஐந்தாவதாக ஒரு போர்ஸாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தும். இது சீமான முதல்வர் நாட்காலியில் அமர வைக்க வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப்ல எப்படி ஆம் ஆத்மி வெறும் ஒற்றை இலக்க வாக்குல இருந்து 43% எகிர்னாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும் அப்படிங்கறத பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களுடைய குற்றம் இருக்கு. நன்றி, வணக்கம்.